ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ருசியான ஆனியன் பிக்கிள் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த பிக்கிளை நினைக்கிறப்பவே நாக்கில் எச்சில் ஊறுதுங்க. அட்டகாசமாக இருந்தது. இந்த ஆனியன் ரெசிபியை எனக்கு யார் தெரியுமா சொல்லி கொடுத்தா? என்னுடைய ஃப்ரெண்டு தேவி தான் சொல்லி கொடுத்தாங்க. தேவி, ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக இருக்குது இந்த ஆனியன் பிக்கிள். எனக்கு நீ சொல்லி கொடுத்த இந்த ஆனியன் பிக்கிளை இப்போ நான் நம்ம வீவர்ஸ்க்கு செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள்: ஆனியன், பூண்டு, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், பெருங்காயம். இவ்வளோதாங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம், இதை எல்லாத்தையும் வெறும் சட்டியில் போட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கிங்க. இப்போ ஸ்டவ்வில் மறுபடியும் கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப பொடியாலாம் நறுக்க தேவையில்லை. ஒன்றும் பாதியமாக பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இதை வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் பொடியாக நறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓரளவு வெங்காயம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். காரமும் உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த கலர் பாருங்கள், மிளகாய்த்தூள் போட்ட உடனே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்னுடைய ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. இப்படி வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே லைட்டாக எண்ணெய் பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். மறுபடியும் கடாய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சிட்டு நசுக்கிட்டு சேர்த்துக்குங்க. கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 3 காய்ந்த மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்ல பொன்னிறமான பிறகு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து லைட்டாக அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கினீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதே மாதிரி சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போவே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கிளற எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அதே மாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க. நல்ல ஒரு மினுமினுப்பாக ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான ஆனியன் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஊறுகாய் மாதிரியும் தொட்டுக்கலாம், டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லையா, ரைஸில் சுட சுட ரைஸ் கூட போட்டும் சாப்பிடலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.